வணக்கம். இந்த வீடியோவில் போர்ட்ரேட் இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக பென்சில் அவுட்லைன் பண்ணி லைட் அண்ட் ஷேடோ பண்ணி பார்த்தோம். அடுத்து வெறும் பென் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்கிரிபிள் லைன்ஸ்லேயே ஒரு போர்ட்ரேட்டை டெவலப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி பண்ணது. ரியலிஸ்டிக்காக இதில் கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் நம்ம மேக்ஸிமம் அந்த டீட்டெயிலை அப்சர்வ் பண்ணி இதில் ரெஃப்ளெக்ட் பண்ணலாம். இது பண்ணுறப்ப எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கிடைச்சது அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஹெவி டார்க் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி ஸ்கிரிபிள் லைன் அதாவது அந்த ஸ்கிரிபிள் லைன் ஓவர்லாப் பண்ணி திரும்ப திரும்ப டார்க் பண்ணிட்டே போகிறதுனால அந்த எக்ஸாக்ட் கேரக்டரை நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியுது. ஆரம்பத்தில் நான் ஃபஸ்ட்டு ஒரு சில லைன்ஸ் மட்டும் வச்சு ஆரம்பிக்கிறப்போ கேரக்டர் வேற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் ஆட் பண்ணிகிட்டே போக அந்த ஒரிஜினல் கேரக்டரோட ஃபேஸ் கேரக்டர் எப்படி இருக்கோ அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இது ஒரு ஃபன்னான ப்ராக்டிஸுங்க. போர்ட்ரேட் அதாவது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா நிச்சயமா அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இதில் ஹேண்ட் ப்ரெஷர் கொடுக்க முடியாது. நமக்கு டார்க் வேணுன்ற இடத்துல லைன்ஸை ஓவர்லாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக ஓவர்லாப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதிக டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ ஒரே டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரே மாதிரி ஹேண்ட் ப்ரெஷர் தான் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ வெறும் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் வச்சு டீட்டெயில்டாக போர்ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்றத இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்குங்க. ஒரு புதுவித அனுபவம் கிடைக்கும். இதில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை உங்களோட ஆர்ட் ஒர்க் குவாலிட்டியை இன்னும் பெட்டர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடுத்து ஒரு சில போர்ட்ரேட் டோன் அவுட் பேப்பர், அதாவது மீடியமான ஒரு டோன் பேப்பரில் லைட்டு ஷேடோ மட்டும் ஆட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வெறும் பிளாக் ஷீட்டில் ஒயிட் கலர் பென்சில் வச்சு ஹைலைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி போர்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். இனி வர வீடியோஸில் அந்த மாதிரி புது டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். தேங்க்யூ.